தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 1-17 முடிய. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இறைக்கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்க, உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த, உள்ளத்திற்கும் இல்லத்திற்கு தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்து அமைதியில் நீங்கள் நிலைத்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் எண்கிழமைகள் முதல் நாள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே இயேசுவின் பிறப்பையொட்டி நிகழ்வுகளை அதிகமாக சிந்தித்து இறை வருகைக்காக நம் உள்ளத்தையும் வாழ்வையும் தயாரிக்கவும், இறை பிறப்பின் வழியாக இயேசு கொண்டு வந்த தெய்வீக மீட்பின் ஆசிரை முழுமையாக நாம் பெற்று அனுபவிக்கவும் தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளிலும் கூட இயேசுனுடைய தலைமுறை அட்டவணை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலிலே படிக்கின்ற பொழுது ஆபிரகாமிலே தொடங்கி யோசேப்பின் மகன் இயேசு வரைக்கும் வருகின்ற இன்னாருக்கு இன்னார் பிறந்தார், இன்னாருக்கு இன்னார் தந்தையாக இருந்தார் என்று சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இதை முதலிலே படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துவதை போல தோன்றலாம். ஆனால் இந்த தலைமுறை அட்டவணையின் வழியாக இறைவன் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய வாக்கு தத்தத்தையும் அதன் வழியாக நிறைவேற இருக்கின்ற உலக மீட்புடைய வரலாற்றையும் முழுமையாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஒரு மனிதரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், எந்த ஊரில் இருந்து வருகின்றார், அவர் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதன் வழியாக ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நிராகரிக்கப்படுவதும் இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கின்றது. கடவுளோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர் மனிதராக அவதரித்து மனித உருவம் எடுத்த இயேசுனுடைய வரலாறும் அவருடைய மூதாதையர் சந்ததியும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு துணை புரிவதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய வார்த்தை மத்தேயு நற்செய்தியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு ஒரு யூதர். அவர் யூத மக்களுக்கு ஏற்றார் போல அந்த நற்செய்தியை எழுத வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். மேலும் கிறிஸ்து யூத மரபிலேயே தோன்றினார் என்று சொல்லி யூத மக்களை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அதை எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். எனவேதான் யூத மக்கள் வாழ்விலே முக்கியமானவர்களாக இருக்கின்ற பெயரை அடிப்படையாக வைத்தும் அவர்கள் வாழ்விலே மறக்க முடியாத நிகழ்வுகளை மையமாக வைத்தும் அந்த தலைமுறையை தயாரிக்கின்றார். நற்செய்தியை துவங்குகின்ற பொழுது தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே மிகவும் போற்றுவதற்குரிய 2 கதாபாத்திரங்கள் வழியாக அந்த அட்டவணையை துவங்குகின்றார். ஆபிரகாம் இஸ்ரேல் மக்களுடைய தந்தையாக கருதப்பட்டார். இவர் வழியாகத்தான் கடவுள் தங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லி மக்கள் வழியாக நம்பி வந்தார்கள். அவருக்கு இணையாக வேறொருவரை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. இத்தகைய சிறப்பு பெற்ற ஒருவருடைய வழிமரபிலே இயேசு தோன்றி என்று சொன்னால் யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் எளிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடும், மேலும் தாவீது இஸ்ரேலை முழுமையாக ஆண்ட ஒரே அரசர், 12 கோத்திரங்களுக்கும் அரசராக இருந்தவர், இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றவர், இறைவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர். ஆகவே இத்தகைய சிறப்பு மிக்க அரசரின் வழியிலும் மெசியா தோன்றுவார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் எளிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த ஒரு மனநிலையிலே இந்த தலைமுறை அட்டவணையானது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, தலைமுறை அட்டவணையை பார்க்கின்ற பொழுது இதிலே ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயத்திலே, யூத சமுதாயத்திலே 5 பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 பெண்களிலே 4 பேர் புறவினத்தவர்கள், பாவிகளாக வாழ்ந்தவர்கள். ஒன்று தாமார், இவர் கானானிய பெண். தொடக்க நூல் 38 படிக்கின்ற பொழுது இவர் யூதாவோடு தகாத முறையிலே உறவு கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தவளாக இருக்கின்றார். இரண்டாவதாக ரூத், இவர் ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாபியர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள்.
இணைச்சட்ட நூல் 23:3 படிக்கின்ற பொழுது மோவாபியர் இனம் ஆண்டவரின் கண்களிலிருந்து ஒதுக்கப்பட்டதா இனமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஒதுக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இனத்திலிருந்து ரூத்தை கடவுள் தேர்ந்தெடுத்ததாக சொல்லப்படுகின்றது. ராகாப்பு யோசுவா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி படிக்கணும். இவர் ஒரு விலைமகள். இவர் எரிக்கோ நகரத்தை சார்ந்த புறமினத்து பெண்ணாக காட்டப்படுகின்றார். 4வது பர்சபே 2 சாமுவேல் புத்தகம் 11 இவரை பற்றி படிக்கின்றோம். இவர் இத்தியரான உரியாவின் மனைவி. இவர் தாவீதோடு தகாத உறவின் வழியாக பாவத்தை செய்தவர். இப்படி பாவத்திலே வாழ்ந்த மக்கள், யூத இனத்தை சாராத மக்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்து இயேசு அனைத்து மக்களுக்கும் சொந்தக்காரர் என்பதையும், பாவிகளை தேடியே இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துவதனை வாக்கு தத்தத்தை அவருடைய தலைமுறை அட்டவணை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த அட்டவணையை நாம் படிக்கின்ற பொழுது இந்த அட்டவணையிலே பரிசுத்தவான்களும் இருக்கின்றார்கள், பாவிகளும் இருக்கின்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள், சாபத்தை பெற்றுக்கொண்ட மக்களும் இருக்கின்றார்கள், யூதர்களும் இருக்கின்றார்கள், புறவினத்தவர்களும் இருக்கின்றார்கள், அரசர்களும் இருக்கின்றார்கள், அடிமையாக சென்ற மக்களும் இருக்கின்றார்கள். இப்படி இந்த தலைமுறை அட்டவணை சொல்வதன் வழியாக ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இயேசு உரியவர் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலும் இந்த தலைமுறை அட்டவணையானது அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இயேசுடைய பிறப்பினுடைய எண்கிழமையின் முதல் நாளிலே அவருடைய தலைமுறை அட்டவணையை தியானிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இயேசு ஒரு கட்டுக்கதை அல்ல, வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பாத்திரமாக கடவுள் மனிதனாக வந்த நிகழ்வு உண்மை என்பதை நமக்கு அறுதியிட்டு கூறுவதாக இருக்கின்றது. 2வதாக மெசியாவை பற்றிய முன்னோர்கள் வழியாக இறைவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் இயேசுவிலே நிறைவேறுவதை இந்த தலைமுறை அட்டவணை சுட்டி காட்டுகின்றது. மேலும் இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே இருந்த உறவு நிலையை தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அனைவருக்குமே இயேசுவின் அரசிலே இடம் உண்டு, அவர் அனைவரையும் தேடி வந்தார் என்கின்ற ஆழமான உண்மையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை இயேசு தேடி வருகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். நாம் அவரை நோக்கி திரும்புகின்ற பொழுது, நம் வாழ்வை அவருடைய பிறப்புக்காய் தயாரிக்கின்ற பொழுது அவர் கொண்டு வந்த ஆசீரும் மகிழ்ச்சியும் சமாதானம் நம் உள்ளத்திலும் நம் வாழ்விலும் தங்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்களிலே இயேசுவின் பிறப்பிற்காய் நம் உள்ளத்தை வாழ்வையும் தயாரிப்போம். குடிலில் பிறந்த குழந்தை இயேசு நம் உள்ளத்திலும் பிறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில், நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழலாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில்